வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் தாள் வினா 1லிருந்து 20 வரை இப்போ பார்க்கலாம். நம்ம பிரிவு 1 பகுதி 1 உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுவோம். இதில் முதல் வினா, பல் கூட்டல் தீது என்பது டேஷ் என புணரும். பல் கூட்டல் தீது பஹ்ரீது என புணரும். தான் சரியான விடை. பல தீது பல் தீது கிடையாது. ஏன்னா லகரம் ஆயுத எழுத்தா மாறி தகரம் லகரமாக மாறும். ஆனால் பல் கூட்டல் தீது பஹ்ரீது, அதான் சரியான விடை. இரண்டாவது வினா, அந்தமான் என்பது டேஷுக்கு எடுத்துக்காட்டு. அந்தமான், அந்தமான்கிறத தனிமொழியா தொடர்மொழியா பொதுமொழியான்னு கேட்டிருக்காங்க. அந்தமான் தனித்து தனிமொழியாக எடுக்கும் பொழுது ஒரு தீவின் பெயரை குறிக்கிறது. அதே அந்த கூட்டல் மான் என்று இரண்டாக பிரித்தால் அது தொடர்மொழி ஆகிறது. ஸோ ஒரு சொல் தனிமொழியாகவும் இருந்து பிரிந்து தொடர்மொழியாக மாறினால் அது பொதுமொழி. அப்போ அந்தமான் ஆன்சர் ஆ, பொதுமொழி. மூன்றாவது வினா பார்க்கலாம். கருமை கூட்டல் குழி என்பது டேஷ் எனும் விதிகளின்படி புணரும். ஸோ கருமை கூட்டல் குழி அப்படின்னா கருங்குழி அப்படிங்கிறது தான் ஆன்சர். அது அப்போ எப்போவுமே பண்பு பெயர் பணிச்சியில் ஈறு போகும், மை கெட்டுடும். இப்போ மை கெட்டு கருங்குழி, கரு இங்கு புதுசாக வந்திருக்கு. அப்போது இது ககர இனம், ககரத்திற்கு இனமான நகர ஒற்றுக்கொண்டு கருங்குழி என புணர்ந்தது. அப்போ ஈறு போதல் இனமிகள், இந்த ரெண்டும் தான் இதுக்கு ஆன்சர் என்ற இரண்டு விதிகள் படி புணரும். கருமை கூட்டல் குழி. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் அதுக்கு ஃபுல் வார்த்தை என்னன்னு முதல்ல பாருங்கள். முழு வார்த்தையாக இப்போ ஒன்றா சேர்த்து சொல்லும்போது கருங்குழி. அப்போ ஈறு போயிருக்கு, ககரத்திற்கு இனமான நகர ஒற்று கொண்டு இருக்கு. அப்போ இனமிகள், ஈறு போதல் இனமிகள், இதுதான் ஆன்சர். நான்காவது வினா, குறிஞ்சி நிலத்திற்குரிய பறவைகள். ஸோ குறிஞ்சி நிலம்னாலே மலையும் மலையை சார்ந்த இடம். மலை குன்றுகள்லாம் குடியிருப்பர் முருகன், முருகனுக்கு ஏற்றது மயில், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கிளி மயில் இரண்டுமே குறிஞ்சி நிலத்திற்குரிய பறவைகள். அடுத்து புறத்திணைகள் டேஷ் வகைப்படும். 7, 12, 5 புறத்திணைகள் 12 வகைப்படும். பகுதி 2 கோடிட்டெடுத்தை நிரப்புக. பாவை படபடவென பேசினாள். இதில் படபட என்பது இரட்டை கிளவி. ஏன் இரட்டை கிளவி சொல்கிறோன்னா, இதை இரண்டா தனித்தனி சொல்ல பிரித்தா பொருள் இருக்காது. படனா அர்த்தம் இல்லை. ஸோ பொருள் இல்லாமல் இருக்கும்பொழுது இரட்டை கிளவியும் சொல்லுவோம். அதே பொருளோடு இருந்தால் அது அடுக்கு தொடராயிடும். இது படப்பட இரட்டை கிளவி. இரட்டை கிளவி பாருங்க, பெரியல வி கி பெரியலா போடணும். தேன் நிகர் தமிழ் இச்சொற்றொடரில் அமைந்துள்ள ஓம உருபு என்ன? ஸோ ஓம உருபுன்னு என்ன? நேர நிகர அன்ன போல புரைய ஒப்ப உரழ மான அது மாதிரிலாம் இருக்குல்ல வார்த்தைகள். அதில் பார்த்தா நிகர், நிகரங்கிறது நிகர்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வினா கேட்டாலே நீங்கள் ஈஸியாக இந்த மிடில் என்ன, தேன் தமிழ், தேன் நிகர் அன்ன, தேன் போன்ற தமிழ்னு அர்த்தம். ஸோ இந்த ஓம உருவே போன்றங்கிற பொருள் தான் தரும். அப்போ நிகர் இங்கே ஃபெலினில் எழுதணும். எட்டாவது வினா, ஒரு பொருள் குறித்து வரும் சொற்களையே டேஷ் என்பர். நிறையா சொற்கள் இருக்கும், ஒரு பொருளையே குறிக்கும், ஒரே மீனிங் தான் தரும். அதான் ஒரு பொருள் பன்மொழி. பண்ணா பல மொழின்னு அர்த்தம். ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லுவோம். வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை ஆகும். ஆசிரியப்பா அகவல் ஓசை, வெண்பா செப்பல் ஓசை ஆகும். ஒரு சொல் இரு பொருள்பட அமைந்து வருதல். ஒரே சொல் தான் இருக்கும், ஆனால் ரெண்டு விதமாக பிரித்தோன்னா வேற வேற அர்த்தத்தை கொடுக்கும். அதுக்கு ஸ்லேடை. ஸ்லேடைங்கிறது இரு பொருளை தரக்கூடிய ஒரே சொல் என்று பொருள். சி லே, ஏ சப்தான ரெட்டக்கொம்பு சின்னலா போடணும். பகுதி 3 சுருக்கமான விடை அளிக்கவும். வல்லினம் மிகும் இடங்களுள் ஒன்றினை சான்று தந்து விளக்குக. ஸோ ஒவ்வொரு மார்க்கு தான். ஸோ இதை எழுதினா போகிறோம். ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். ஸோ நிறையா இருக்குது, நம்ம ஈஸியாக ஒன்று எடுத்திருக்கோம். சான்று, கை, கைங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. கைத்தடி, நடுவில் இத்து வல்லினம் மிக்கு இருக்குது. கைத்தடி, கைத்தடி போடலாம். பூச்சட்டி போடலாம், பூப்பந்தல் போடலாம், எது வேணா, ஏதாவது ஒரு சான்று எழுதினா போகிறோம். அன்பரசன் திருக்குறளை கற்றான், பிறவினையாக மாற்றுக.
அப்போ இது என்ன வாக்கியம்னா தன்வினை. ஒரு அன்பரசன் ஒருத்த வந்து தானே ஒரு செயலை செஞ்சானா தன்வினை, கற்றான்னா அவன் கற்றுக்கிறான். அதை பிறவினை, மற்றவங்கள படிக்க வைக்கணும். பிறவினைனா மற்றவங்களை செய்ய வைக்கிறது தான் பிறவினையாக மாற்றுதல். அப்போது இதில் அன்பரசன் திருக்குறளை மாறாது, அப்படியே எழுதிக்குங்க. இந்த கற்றான் மட்டும் கற்பித்தான்னு வரணும். கற்றான்னா தான் கற்றுக்கிறது, கற்பித்தான்னா மற்றவங்கள கற்றுக்க வைக்கிறது, மற்றவங்கள செய்ய வைக்கிறது தான் பிறவினை. கிழமை பெயர்களை எழுதுக. சிங்கம்க்கு குருளை, மான் வந்து கன்று. குருளை பாருங்க, சின்னரு பெரிய லை வரணும். தொகை சொல்லை விரித்து எழுதுக. தொகை சொல்னா என்ன அப்படின்னா, இதெல்லாம் நம்பர்ஸ் தான், இதான் எண்களில் தான் வரும். 2, 3, 4, 5 அந்த மாதிரி நிறையா தொகைன்னா சேர்ந்து சேர்ந்து நிறையா இருக்கும். இதில் முத்தமிழ் கொடுத்துருக்காங்க. முத்தமிழ்னா 3 தமிழ்னு அர்த்தம். 3 தமிழ் என்ன? இயல், இசை, நாடகம். ஸோ இந்த 3 மட்டும் நீங்கள் எழுதினாலே போகிறோம். 15 கீழ்காணும் தொடரில் ஒருமை பன்மை பிழைகளை நீக்கி எழுதுக. ஒருமை பன்மைனா இதில் ஆக்சுவலாக வந்து இங்கே இந்த பயனில் இருக்குல்லையே, அது வந்து உங்களுக்கு ஒருமையில் சப்ஜெக்டை வச்சு இது முடியும். எழுவாய் என்ன? எழுவாய் ஒருமையாக இருந்தால் பயனிலையும் ஒருமையில் முடியணும். எழுவாய் பன்மையாக இருந்தால் பன்மையில் முடியும். ஒளி ஒளிப்பட கருவி. ஒளிப்பட கருவின்னு என்ன? வீடியோன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ வந்து அது சப்தமும் கேட்கும், நமக்கு பார்க்கவும் பார்க்கலாம். அதான் ஒளிப்பட கருவி. திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட பயன்படுகின்ற நான் கொடுத்துருக்காங்க. பயன்படுகின்றன பன்மை. இது வந்து ஒரு கருவி தான், ஒரே ஒரு மெஷின் தான். இப்போ ஒரே ஒரு கருவி இருக்கிறதுனால இங்கே நாம் எடுத்துகிட்டு நீங்கள் தூ போட்டால் போகிறோம். இப்போ முழு வாக்கியம் எழுதிட்டு முடிக்கும்போது பயன்படுகின்றது அப்படின்னு எழுதினா மார்க்கு. கீழ்காணும் தொடரினை சந்திப்பிழையின்றி எழுதுக. இதுதான் வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக பார்க்கலாம். இதை படிக்கும்போதே உங்களுக்கு எங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி நல்லான்றோம் அப்போ வந்து வல்லெழுத்துக்கள் தான் மிகும், அதை பார்த்துக்குங்க. மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவல்லது. ஸோ இங்கே இப்பு வரணும், இங்கே இப்பு, இங்கே இத்து. ஏன்னா தாக்கு முன்னாடி இத்து வரும், இந்த பாக்கு முன்னாடி இப்பு தான் வரும். இந்த பே இதுவும் பகரம் இப்பு தான் வரணும். இரு பொருள் தருக. மெய். மெய்னா உண்மை, இன்னொரு அர்த்தம் உடல். எந்த வார்த்தையுமா கொடுத்தாலும் அதுக்கிற 2 அர்த்தத்தையும் நீங்கள் எழுதணும், அவ்வளோதான். இரு பொருள் தருகனா. கீழ்காணும் தொடரில் அமைந்துள்ள பிறமொழி சொற்களுக்குரிய தமிழ் சொற்களை எழுது. ஸோ ஆங்கிலமும் தமிழும் கலந்துருக்கும், இல்லை வேறு லாங்குவேஜாக கூட இருக்கலாம். எந்த மொழியாக இருந்தாலும் நீங்கள் தமிழ் மொழியில் மாற்றணும். நான் இந்த இது 2 வந்து தமிழ் தான், ஒன்று மாற்றல, அப்படியே எழுதிக்குங்க. காலேஜின். காலேஜின்னா கல்லூரியின். கல்லூரினா காலேஜ். காலேஜின் அப்போ கல்லூரியின். ஓல்டு. ஓல்டுனா பழையன்னு சொல்லலாம். முன்னாள். முன்னாள்னா முன்னாடி படித்தன்னு அர்த்தம். ஸ்டூடெண்ட் மாணவன். அப்போ இது முழுமையாக மாற்றும் பொழுது நான் இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவன். 19வது வினா. கீழ்கான உரைப்பகுதிக்கு பொருத்தமான நிறுத்தற் குறியிட்டு எழுதுக. ஸோ நிறுத்தற் குறினா என்ன? பங்க்சுவேஷன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். எங்கே கமா வரணும், எங்கே ஃபுல் ஸ்டாப் வரணும், எங்கே மேற்கோள் குறி வரணும் இல்லையா, அதெல்லாம் பார்க்கணும். இப்போ இதை பார்க்கும் பொழுது ஆம் போக வேண்டும் என்றார், அதான் கொடுத்துருக்காங்க. அப்போது ஆம் போக வேண்டும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க. ஒருத்தர் சொன்னது அப்படியே அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது இங்கே வந்து இதை ஆரம்பிக்கணும். இந்த மேற்கோள் குறி ஆரம்பித்து, இரட்டை மேற்கோள் குறி ஆரம்பித்து இங்கே வேண்டும் கிட்ட முடிக்கணும். ஸோ இதை ஆரம்பித்து ஆம் கமா போட்டு போக வேண்டும் முடித்து என்றாருக்கு அப்புறம் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஓகே. மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தருக. 1000 காலத்து பயிர். 1000 காலத்து பயிர்னா என்றும் நிலைத்து இருப்பதுன்னு அர்த்தம். பல காலங்களுக்கு அழியாதது, அழியாத ஒன்று தான் 1000 காலத்து பயிர்னு சொல்கிறோம். ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 21 நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ஒரு வேறு வீடியோவில், 21லேருந்து 27. ஸோ 20 வரை தான் இன்றைக்கி நான் எடுக்க போகிறேன். தமிழ் 2ஆம் தாள் மார்ச் 217 பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தா 218, 2018. இப்போ 2017 பார்க்குறோம். பிரிவு 1 பகுதி 1. அதே வினா கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆனால் விடை மட்டும் வேறு இடத்துல கொடுத்துட்டாங்க. பல் கூட்டல் தீது என்பது டேஷ் என புணரும். பல் கூட்டல் தீது பஹ்ரீது. தீ வந்து தகரம் ரகரமாக மாறும் இல்லையா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பல் கூட்டல் தீது பஹ்ரீது. மேற்கு கூட்டல் நாடு என்பது டேஷ் என புணரும்.
இங்கே 3 இருக்குது சாய்ஸு. மேற்கு நாடு, மேனாடு, மேனாடு. இந்த மேனாடில் இந்த நகரம், இந்த நாம், நமது, அந்த நா வந்திருக்கு. இங்கே வந்து 2 சுழி நா வந்திருக்கு. மேனாடுக்கு 2 சுழி நா தான் கரெக்டு. மேனாடு. மேல் நாடுனாலும் கரெக்டு தான், அப்படி வந்து எழுதுவாங்க. மே சின்னையில் நாடு, அதுவும் வரலாம், எழுதலாம், இதுவும் எழுதலாம். இங்கே கொடுத்ததுல இது சரியான விடை. நிறை கவர்தல் என்பது டேஷ் திணை. புறத்திணைகள் 12ன்னு சொன்னோம். நிறை கவர்தல் ஆநிறை, நிறைனாலே பசு கூட்டங்கள். பசு கூட்டத்தை கவர்தல் என்பது வெற்றி திணை. வெற்றி தான் நிறை கவர்தல். 4வது வினா, நல்லவை இச்சொல்லை அழகிட்டால் டேஷ் என பிரியும். அப்போ நீங்கள் ரஃப்பில் வந்து இல்லை மனசில் தெரிஞ்ச மனசுலேயும் அழகிட்டு பார்க்கலாம், இல்லைன்னா ஆன்சர் ஷீட்டில் ஓரமாக எழுதி பார்க்கலாம். நல்லவை குறில் தனித்து ஒற்றெழுத்து, இது தனியாக எடுத்துக்கணும். இது குறில்னாலும் அடுத்த எழுத்தை சேர்த்து எடுத்துக்கிறோம். ஒரு எழுத்து நேரசை, 2 எழுத்து நிறையசை, அப்போ நேர் நிறை. இங்கே இதில் இது இங்கே ஈ நேர் நிறை, இதுதான் சரியான விடை. ஓகே. ஸோ இந்த மாதிரி அழகிடுதல் கொடுத்தாங்கனாக்க நீங்கள் ரஃபாக பண்ணி பாருங்கள், செஞ்சுட்டு அப்புறம் கரெக்டாக ஆன்சர் எடுத்து எழுதுங்க. கீழ் வருவனவற்றுள் பொதுமொழியை தேர்ந்தெடுத்து எழுதுக. முன்னாடி கொடுத்த அதே அந்தமான் தான் வந்திருக்கு. பொதுமொழின்னா என்ன? ஒரு சொல் தனித்து நின்று பொருளை தரும், 2 சொல்லாக பிரிந்து தொடர்மொழியாயும் பொருள் தரும். இதில் கண் பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாது, தனிமொழி மட்டும்தான். அதே மாதிரி படம் பார்த்தான்னா இது தொடர்மொழி, தனிமொழி இல்லை. ஆனால் அந்தமான் ஒன்று தான் தனிமொழியாகவும் இருக்குது. அந்த கூட்டல் மான் என்று 2 சொல்ல பிரித்தா அந்த மான் என்று ஒரு விலங்கை குறிப்பதனால் இது பொதுமொழி. ஸோ பொதுமொழியை தேர்ந்தெடுக்க அந்தமான் தான் சரியான விடை. பகுதி 2 கோடிட்டெடுத்தை நிற்பது. வருக வருக என்பது அடுக்கு தொடர். நான் முன்னாடியே சொன்னேன், படப்படங்கிறது இரட்டை கெழுவின். ஏன்னா வந்து அதுவும் 2 தடவை தான் வருது, ஆனால் பிரித்தா பொருள் இல்லை. இங்கே வருகன்னு தனியாக எடுத்தால் பொருள் இருக்குது. அப்போ வருக வருக வந்து அடுக்கு தொடர். அடுக்கு இத்து போகணும், இடுக்கு அடுக்கு தொடர். தோ ஓ குறில்னால ஒத்த கொம்பு, தா துணைக்கால் வரணும். இது செய்வாயா என்னும் வினாவிற்கு வயிறு வலிக்கும் என கூறுவது. வயிறு வலிக்கல, எனக்கு வயத்தை வலிக்கும், அதனால் நான் செய்யலை அப்படிங்கிறோம். அப்போ உருவது, ஏற்பட போவதை விடையாக கூறுதல். அப்போ இதுக்கு என்ன விடை? உருவது கூறல் விடை. உற்றது உரைத்தலாம் என்ன? வயிறு வலித்தது அப்படின்னு ஏற்கனவே வலிச்சாச்சு. பாஸ்ட் டென்ஸில் சொன்னோன்னாக்க வயிறு வலித்ததுன்னாக்க உற்றது உரைத்தல். ஆனால் வயிறு வலிக்கும், இனிமே வலிக்கும், ஃபியூச்சர் டென்ஸ் தான் சொல்கிறோம். வயிறு வலிக்கும் எதிர்காலத்தில். அப்போ உருவது கூறல். உருவது என்றால் ஏற்பட போவதை பதிலாக கூறுவது. மலர் பாதம் என்பதன் உருவகம். எப்பவுமே உருவம் கேட்டால் இது அப்படியே முன்ன பின்ன மாற்றிடுங்க. பாதம் மலர்னு வரக்கூடாது. இந்த 2 சேர்ந்து முன்னாடி ரொம்ப இம்மு வந்து இல்லாமல் போயிடும். பாத மலர், இந்த இப்போ இருக்காது. பாத மலர். நெய்தல் திணைக்குரிய தொழில். நெய்தல்னாலே கடலும் கடலை சார்ந்த இடம். அப்போ தொழில் எப்பவுமே நம்ம வந்து நிலத்தை ஞாபகம் வச்சுட்டோன்னா என்ன தொழில் பண்ணுவாங்கங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். மீன் பிடித்தல், உப்பு காய்ச்சுதல் அல்லது உப்பு விளைத்தல் அப்படின்னு சொல்லலாம். புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் டேஷ் அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி. ஸோ ஒருத்தர் புகழற மாதிரி பழிப்பாங்க, பழிக்கிற மாதிரி புகழ்வாங்க, அது வஞ்சகமாக பேசுறது வஞ்ச புகழ்ச்சி அணி. பகுதி 3 11வது வினா. வல்லினம் மிகா இடங்களுள் ஒன்றினை சான்று தந்து விளக்குக. அடுக்கு தொடரில் வல்லினம் மிகாது. சான்று பாம்பு பாம்பு. இங்கே நீங்கள் ஆச்சரியக்குறி கூட வேணா போட்டுக்கலாம். பாம்பு பாம்பு, இங்கே கூட ஒரு ஆச்சரியக்குறி போட்டுக்கலாம், தவறு இல்லை. 12 உரிமை உரிய வேற்றுமை உருபை இணைத்து எழுதுக. வேற்றுமை உருபுனா ஐயாளுக்கு இன்னதுக்கு எதுவே எந்த வேற்றுமை வேணா இருக்கலாம். ஸோ சென்டென்ஸ் முதல்ல படிக்கணும். நான் தமிழ் புத்தகம் படிக்க வேண்டும். நான் தமிழ் புத்தகத்தை படிக்க வேண்டும். ஸோ இதை ஆன்சர் எழுதும்போது நான் தமிழ் அப்படியே எழுதிக்கிங்க. இந்த வார்த்தையை மட்டும் மாற்றி புத்தகத்தை ப்ராக்கெட்டில் எந்த வேற்றுமை ஒரு சேர்த்திங்களோ அதை காமிச்சா இன்னும் நல்லது. காமிக்காட்டியும் பரவாயில்ல, பட் எழுதி காமிச்சா இட்ஸ் குட். ப்ராக்கெட்டில் ஐ எழுதியிருக்கேன், புத்தகத்தை படிக்க வேண்டும், அதை அப்படியே எழுதிக்கணும். ஓகே. தொகை சொல்லை விரித்து எழுதுக. தொகைனாலே எண்ணிக்கை கணக்கு. மூவேந்தர், மூ அப்படிங்கிறது 3 என்ற பொருளை தருகிறது.
மூன்று வேந்தர்கள், தமிழ்நாட்டின் மூன்று வேந்தர்கள், தமிழகத்தின் மூன்று வேந்தர்கள் சேரர், சோழர், பாண்டியர். இது ஆன்சர் தெரிஞ்சால் கூட சரியான எழுத்துக்கள் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். சேரர் ரெட்டக்கொம்பு சா மட்டும்தான், ஏ சப்தம். இது ஓ சப்தம்னால துணைக்கால் ஆட் பண்ணிக்கிறீங்க. சோழர். பாண்டியர். இமயமலை மிகவும் உயரமானது, உணர்ச்சி தொடராக மாற்றுக. உணர்ச்சி தொடர்னா ரொம்ப வியப்பாவோ கோபமாவோ இல்லை ரொம்ப சந்தோஷமாவோ இல்லை ரொம்ப துக்கமாவோ ஏதோ ஒரு உணர்ச்சியோட சொல்கிறத உணர்ச்சி தொடர். இதில் இமயமலை மிகவும் உயரமானது, என்னே இமயமலையின் உயரம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கேன். இந்த மிகவும் வேண்டாம், ஏன்னா என்னே போட்டுட்டேன். இமயமலையின் உயரம், உயரமானதுன்னு வரக்கூடாது. இமயமலையின் உயரம். இங்கே ஒரு ஆச்சரியக்குறி, இங்கே ஒரு ஆச்சரியக்குறி. எப்பவுமே உணர்ச்சி தொடராக மாற்றும் பொழுது கண்டிப்பாக ஆச்சரியக்குறி வரணும், இல்லைன்னா மதிப்பெண் கிடைக்காது. கீழ்காணும் சொற்றொடரில் உள்ள ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. பாருங்க. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன. இல்லை, தமிழர்கள்ங்கிறது பன்மையில் தான் வந்திருக்கு. ஆனால் அவங்க வாழ்க்கையில் எது சிறப்பாக இருந்ததுன்னா இசை. இசை என்பது ஒருமை. அதனால இதுதான் ஆக்சுவல் சப்ஜெக்ட், இசை. ஆனால் இசை ஒருமையாக இருக்கிறதுனால இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. நான் எடுத்துட்டு தூ போட்டுருங்க. முழு சென்டென்ஸ் எழுதிட்டு பெற்றிருந்ததுன்னு எழுதணும். வெறும் தூ மட்டும் போட்டிங்கன்னா மார்க் வராது. அடுத்து 16வது வினா, சந்திப்பிழை நீக்கி எழுதுக. சந்திப்பிழைனா எங்கே இக்கு இத்தெல்லாம் வரணும்னு. இங்கே பாருங்கள், ஒன்றை கற்றுக்கொள் தவறே இல்லை, அப்படியே எழுதிடலாம். கைத்தொழில், கைக்கு அப்புறம் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, வல்லினம் மிகும் இடம்ல ஓரெழுத்து ஒரு மொழி. அப்போ கை, கைங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, கைக்கு அப்புறம் இத்து வரணும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். இதை மட்டும் நான் இங்கே எழுதி காமிச்சிருக்கேன். ஒன்றை கற்றுக்கொள்ளும் நீங்கள் எழுதணும். பிறமொழி சொற்களுக்குரிய தமிழ் சொற்களை எழுதுக. போஸ்ட் ஆஃபீஸிற்கு சென்று தபால் கார்டு வாங்கி வா. போஸ்ட் ஆஃபீஸ், அஞ்சலகத்திற்கு, அஞ்சலகம். அலுவலகம்னா ஆஃபீஸு, அஞ்சல்னா போஸ்ட். இப்போ அஞ்சலகத்திற்கு சென்று தபால் கார்டுக்கு அஞ்சல் அட்டை வாங்கி வா. கீழ்காண ஊமை தொடரை சொற்றொடரில் அமைக்கவும். நிலவும் வானும் போல. நிலத்தையும் வானத்தையும் பிரிக்க முடியுமா? முடியாது. அப்போது ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறதான் சொல்லுவாங்க. சகோதரர்கள் இருவரும் நிலவும் வானும் போல இணை பிரியாமல் வாழ்ந்தனர். ஸோ அதுக்கு ஆக்சுவல் மீனிங்கே இணை பிரியாமல் இருப்பது தான். அதனால் சகோதரர்கள்லாம் 2 பிரதர்ஸு ரொம்ப இணை பிரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தனர்னு அர்த்தம். வழு சொற்களை நீக்கி எழுதுக. வழு சொல்னால் நம்ம கொலோக்கியல் தமிழ்னு சொல்லுவோம் இல்லையா, பேசுகிற தமிழ் வேறு, எழுதுகிற தமிழ் வேறு. அப்போ பேசுகிற தமிழில் இருக்கும், அந்த எழுத்து தமிழில் சரியான எழுத்து நடையில் பண்ணணும். இன்னைக்குங்கிறது தவறு. பேசும்போது இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லுவோம், எழுதும்போது இன்றைக்கு. இன்றை பெரிய ரை. இன்றைக்கு 1 கிலோ அவரைக்காய், இல்லை அவரைக்காய். ஸோ அவரைக்காய்ங்கிறது நம்ம பேசுகிற தமிழ், எழுதும்போது காய். அவரைக்காய் வாங்கி வந்தேன். இதுலாம் தவறு இல்லை. ஓகே, எந்த வார்த்தை தவறாக இருக்கோ அது அடிக்கோடிட்டு காமிச்சிருக்கேன். அதை மட்டும் நீங்கள் மாற்றணும். மீதி வார்த்தைகள் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். பொருத்தமான நிறுத்தற்குறியிட்டு எழுதுக. ஓட்டுநர், நடத்துனர் முதலான பணிகளுக்கு உடற்கூறு தகுதியுடையவர்கள் மட்டுமே சேர இயலும். ஓட்டுநர் வேற, நடத்துனர் வேற இல்லையா? அதனால் ஓட்டுநர் நடத்துனர் முதலான பணிகளுக்கு உடற்கூறு தகுதியுடையவர்கள் மட்டுமே சேர இயலும். முற்றுப்புள்ளி. இப்போ அடுத்த கொஸ்டின் பேப்பர் மார்ச் 216 தமிழ் 2ஆம் தாள். பிரிவு 1 பகுதி 1. உரிய விடையை தேர்ந்தெடுக்க. 1. எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொல். ஒரு தொழிலை குறிக்கும் சொல்னாலும் சரி, இல்லை எழுவாய், அந்த வாக்கியத்திற்கு எழுவாய் செய்கிற செயலும், ஒரு செயலை செய்கிறதே காமிக்கிறது வினைச்சொல் தான். பெயர்ச்சொல் பெயரை மட்டும் சொல்லும். உரிச்சொல்ங்கிறது இடைச்சொல்லாக வரும். வினைச்சொல் தான் என்னது? ஒரு தொழிலை குறிக்கும் சொல். அப்போ வினைச்சொல் தான் ஆன்சர். வடக்கேனும் திசை பெயரோடு பிற திசைகள் சேரும்போது, இங்கே 3 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. 3ல் எதாவது நம்ம கரெக்டாக எடுத்து எழுதணும். இதில் பார்த்தோன்னா வடக்கு கூட்டல் தெற்குன்னு வடக்கு கூட்டல் மேற்கு, வடமேற்கும்போம். இப்போ மேற்கில் மாற்றம் இல்லை,
வடக்கில் வடன்னு மட்டும்தான் எடுத்துக்கிறோம் முழு வார்த்தையை எடுக்கும் பொழுது. அப்போ என்னாச்சு, நிலைமொழி ஈற்றுள்ள கூ என்ற உயிர்மெய் எழுத்தும் இக்கென்ற மெய் எழுத்தும் கேட்டு வடமேற்கு என புணர்ந்ததுன்னு வரும். அப்போது நிலைமொழி ஈறு நீங்கும்னா அது தவறு. இக்கும் போகுது இல்லையா, ஆனால் இது எடுக்கக்கூடாது. நிலைமொழி ஈரும் மெய்யும் நீங்கும். மெய்னா அடுத்து பக்கத்தில் இருக்கிற இக்குன்னு அர்த்தம். வறுமொழி முதல் கெடும், அதுவும் தவறு. அப்போது விடை ஆ, நிலைமொழி ஈரும் மெய்யும் நீங்கும். மார்கழி தை ஆகிய இரண்டும் டேஷ் காலத்திற்குரியன. இப்போ தமிழ் மாதங்கள் உங்களுக்கு 12 தெரியணும். சித்திரை வைகாசி, ஆனி ஆடி, ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை, மார்கழி தை, மாசி பங்குனி. இப்போ மார்கழி தைங்கிறது கடைசியில் இருக்கிற 9, 10வது மாதங்கள். ஓகேயா? இப்போ நீங்கள் பெரும்பொழுது காலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ஒரே ஆர்டரில் தான் நீங்கள் படிக்கணும். ஏன்னா இளவேனில், முதுவேனில், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம். ஏன் இந்த ஆர்டர் தெரியணுன்னாக்க, ஒவ்வொரு பெரும் பொழுதுக்கும் 2 மாதம் வரிசையாக தான் வரும். இங்கங்கே மாறி மாறி வராது. ஸோ சித்திரை வைகாசி, ஆனி ஆடி, ஆவணி புரட்டாசி அப்படி தான் வரும். இல்லை மார்கழி தைங்கிறது கடைசிக்கு முன்னாடி வருது. மாசி பங்குனி கடைசியில், அது பின்பனி காலம். அப்போது இது முன்பனி காலம். மார்கழி தை ஏன்னா இளவேனில், முதுவேனில், கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், கடைசியில் பின்பனி காலம். ஸோ 5ஆவதாக முன்பனி காலம், மார்கழி தை முன்பனி காலம். ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்டர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எந்த ஒரு காலம் கேட்டாலும் எந்த மாதம் உங்களுக்கு இங்கே போட்டாலும் சரியான விடை நீங்கள் எழுத முடியும். மண்ணாசை கருதி போருக்கு செல்வது. மண்ணாசைனா என்ன? ரொம்ப ஓவர் ஆசை. அப்போது தன்னுடைய நாட்டை இன்னும் விஸ்தாரம் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கிறவங்க. அப்போது அது வஞ்சகமாக தான் போவாங்க. வஞ்சித்திணை. முன் அறிவிப்பு இல்லாமல் போர் தொடுத்து செல்வது. அதனால இது பேர் வஞ்சித்திணை. மண்ணாசை கருதி போருக்கு செல்வது வஞ்சித்திணை ஆகும். அந்த காஞ்சித்திணைங்கிறது போருக்கு வந்த மண்ணாசை கொண்டு வரும் மன்னனை தன் நாட்டிற்குள் நுழைய விடாதபடி எதிர் சென்று போரிடுவது காஞ்சித்திணை. எதிர்த்து போரிடுவது காஞ்சித்திணை. ஆனால் மண்ணாசை கருதி போருக்கு செல்வது வஞ்சித்திணை தான் சரியான விடை. நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்றயலடி டேஷ் வரும். நேரிசை ஆசிரியப்பா முச்சீராய். முச்சீனா 3 வார்த்தைகள் இருக்கும். கடைசி அடிக்கு மேலே இருக்கிற முதலடி, லாஸ்ட் பட் ஒன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். கடைசி அடிக்கு முன்னாடி இருக்கிற அடி 3 வார்த்தைகளை, 3 மொழிகளை உடையது. முச்சீராய், சீர்னு சொல்லுவோம் இலக்கணத்தில். அப்போ முச்சீராய் வரும். இதுதான் சரியான விடை. கோடிட்டடத்தை நிரப்புக. பகுதி 2. வௌவால். இச்சொல்லின் அவுகாரம். எப்பவுமே அவுகாரம் ஒரு சொல்லுக்கு முதலில் மட்டும்தான் குறுக்கமாகும். ஏன்னா முதல்ல மட்டும்தான் வரும் அவங்கிற ஒளியே. இப்போ வவுங்கிறது ஒரு சொல்லுக்கு முதலில் வருது. முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை அளவினதாக குறைந்து ஒலிக்கும். அப்போ இந்த ஃபில்லில் நீங்கள் 1.5 ஓயின் பெரியர சின்னரை எழுதணும். நான் ப்ராக்கெட்டில் 1.5 இது புரியறதுக்காக கொடுத்துருக்கேன். 7வது. மாடு என்னும் சொல் டேஷ் ஆகும். ஒன்றொழி பொதுச்சொல். ஒன்றொழி பொதுச்சொல்னா என்ன? ஒன்றை ஒழித்து, அதாவது மாடுங்கிறது ஆண் மாடையும் குறிக்கும், பெண் மாடு, அதாவது பசுவையும் குறிக்கும், காளை மாட்டையும் குறிக்கும். அப்போ மாடுங்கிறது பொதுவாக பொதுமொழி தான், பொதுச்சொல் தான். ஆனால் ஏன் இது ஒன்றொழின்னு சொல்கிறான்னா, இது செய்யும் செயலை வைத்து, இதன் பயனை வைத்து நாம் இது எந்த பாலை சார்ந்தது, ஆனா பெண்ணா நம்ம கண்டுபிடிக்கிறோம். மாடு கன்று ஈன்றது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? காளை மாடு கன்று ஈன முடியாது. இப்போ மாடு கன்றை ஈன்றதுன்னா அது பசுன்னு தான் அர்த்தம். மாடு வயலை உழுதுன்னா அது காளை மாடுன்னு தான் அர்த்தம். ஸோ மாடு என்னும் சொல் ஒரு வாக்கியத்தில் வரும்பொழுது அதனுடைய செயல்பாட்டை வைத்து அது பசுவா காளையா என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால தான் ஒன்றொழி பொதுச்சொல் அதுக்கு பேர். சரியா? 8வது வினா பார்க்கலாம். பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா. பருப்பு உள்ளதா எதுக்கு போய் கடையில் போய் கேட்போம்? வாங்கிறதுக்காக. ஒன்றை கொள்ளும் பொருட்டு அல்லது வாங்கும் பொருட்டு கேட்கக்கூடிய வினா கொழல் வினா. ஸோ பருப்பு உள்ளதா என்று கேட்பது கொழல் வினா வகையை சார்ந்தது. மலரென்ன சேவடி. இச்சொல்லில் அமைந்துள்ள ஓம உருபு. ஓம உருபுனாலே போலங்கிற அர்த்தத்தில் வரும். மலர் போன்ற சேவடி. மலர் அன்ன. இங்கே அன்னங்கிற வார்த்தை தான் ஓம உருபு. அடுத்து ஒரு சொல்
இரு பொருள்பட அமைந்து வருதல். ஒரே சொல் இருக்கும், ஆனால் இரு பொருள்பட அமைந்து வரும் சொல் வந்து ஸ்லேடைன்னு சொன்னோம். இங்கே அது அணி, ஒரு அணி இலக்கணத்தில் வரும்போது அதுக்கு பேர் இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் அணி தான் வந்து ஒரு சொல் இரு பொருள்பட அமைந்து வருதல், இரட்டுற மொழிதல் அணி. சுருக்கமாய் விடையளிக்க பகுதி 3. வல்லின மிகும் இடங்களுள் ஒன்றை சான்று தந்து விளக்குக. அ இ உ சுட்டெழுத்துக்கள் பின் வல்லினம் மிகும். சான்று அச்சட்டை. ஆங்கிறது சுட்டெழுத்து, சட்டை வந்து சட்டைக்குரிய அந்த இச்சு வந்து வல்லினமிக்கு வந்திருக்கு. அச்சட்டை இதான் சான்று. 12. ஓமையை உருவகமாக மாற்றுக. விழிக்கயல். விழிக்கயல் இப்போ எப்பவுமே உருவகம் மாற்றும்போது முன்ன பின்ன மாற்றணும், அவ்வளோதான். அப்போ கயல் விழி, இந்த இக்கு இல்லாமல் போயிடும். விட இங்கே எழுதியிருக்கேன், கயல் விழி. 13வது வினா, கலையரசி கட்டுரை எழுதினாள். இது எதிர்மறை தொடராக்குக. எதிர்மறைனா என்ன? நெகட்டிவாக வரணும். எழுதினா எழுதலை அப்படின்னு. அப்போது எழுதினாளுக்கு எதிர்மறை சொல் வந்து எழுதிலல். எழுதவில்லைன்னு எழுதக்கூடாது. எழுதி சின்னல பெரியல், எழுதிலல். இல்லை எழுதினால் அல்லல் அப்படின்னு எழுதலாம். இரு பொருள் தருக. திங்கள். திங்கள்னா மாதம், சந்திரன். மரபு பிழை நீக்கி எழுதுக. பால் குடித்தான். குடித்தான், பால் வந்து பருகினான் தான் வரணும். இது வந்து மரபு சொற்களில் வரும். இது கூட தனியாக வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். பிறமொழி சொற்களை நீக்கி உரிய தமிழ் சொற்களை எழுதுக. இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி ஆச்சரியமூட்டுகிறது. விஞ்ஞானம்க்கு அறிவியல் தமிழ் வார்த்தை. இன்றைய அறிவியல் வளர்ச்சி வியப்பூட்டுகிறது. அந்த வளர்ச்சி இந்த ஃபுல்லும் இப்படி எழுதணும். இன்றைய அறிவியல் வளர்ச்சி வியப்பூட்டுகிறது. கீழ்காணும் தொடரில் ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. மேடை பேச்சுக்கு கருத்துகளே. இந்த கருத்துக்கள் தான் முக்கியமான இந்த சப்ஜெக்டாக இருக்கிறதுனால மேடை பேச்சுக்கு கருத்துகளே உயிர் நாடி போன்றதுன்னா ஒன்று தான், ஒரு கருத்தா இல்லை, அநேகமான கருத்துகள். அதனால் போன்றவை, போன்றனான்னு வரக்கூடாது, போன்றவை. மேடை பேச்சுக்கு கருத்துகளே உயிர் நாடி போன்றவை. அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள வினைப்பகுதியை எச்சமாக்கணும். எச்சம்னா வினைச்சமோ பெயரெச்சமோ. நன்றாக அடைப்புக்குள்ள பசின்னு கொடுத்துருக்காங்க. பின்னர் அளவுடன் உண்ணுதல் வேண்டும். நன்றாக பசித்த பின்னர் அளவுடன் உண்ணுதல் வேண்டும். இதான் எச்சமாக மாற்றுதல். பசி, பசித்த. நீங்கள் சொல்லி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 19வது வினா, சந்திப்பிழை நீக்கி எழுதுக. ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி பெற்று தந்தார். இங்கே இத்து வரணும், தாக்கு முன்னாடி இத்து, இங்கே பொருளுக்கு முன்னாடி இப்பு வரணும். கீழ்காணும் ஓமை தொடரை சொற்றொடரில் அமைக்க. பசுமரத்தாணி போல. இதுக்கு என்ன அர்த்தம்? பசுமரம், பச்சை மரம், அந்த மரத்தில் ஒரு ஆணி அடிச்சிட்டிங்கன்னா பிடுங்க எடுக்கவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை வைத்து நம்ம ஒரு வாக்கியம் எழுதணும், சொற்றொடர் பண்ணணும். காணொளியின் மூலம் கற்கும் இலக்கணம் பசுமரத்தாணி போல மனதில் பதிந்துவிடும். ஸோ அடுத்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். அக்டோபர் 2016. உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வரும் வண்டி இச்சொல்லில் மகரம் டேஷ் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கிறது. ஸோ எது குறைந்துள்ள? மகரம்னா மகர மெய் தான் குறையும். எப்பவுமே மெய்யெழுத்துக்கு வந்து அரை மாத்திரை பொதுவாக, அது குறைஞ்சதுன்னா கால் மாத்திரை. இப்போ அதுக்கு விடை என்ன? கால் மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். வரும் வண்டியில் இந்த இம்ங்கிற மகர மெய் காலாக ஒலிக்கும், கால் மாத்திரை அளவு. பொதுவாக அரை மாத்திரை அதனுடைய அளவு, அது வந்து குறைஞ்சு காலாகும். மாடு வயலில் ஒழுகிறது. இத்தொடரில் மாடு என்பது நான் பேசுகிற ஒன்றொழி பொதுச்சொல் இருக்கு இல்லையா, அதில் பாருங்கள். மாடு வயலில், வயலில் உழற மாடு எதுவாக இருக்கும்? பசுவா? இல்லை, கன்றும் கிடையாது, ஆடும் கிடையாது, காளை. அப்போ மாடு வயலில் விழுகிறது. இது வந்து மாடுங்கிறது காளையை குறிக்கும். தேன் போன்ற மொழி என்பது டேஷ். இங்கே போன்ற ஓமை உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. தேன்மொழினா வேற, தேன் போன்ற மொழி ஓமை உருவு வெளிப்படையாக வந்ததுனால விரி உவமை.
ஸோ இது வந்து விரிவோமை. பொருள் இலக்கணம் டேஷ் வகைப்படும். பொருள் இலக்கணம் அகப்பொருள் புறப்பொருள் என 2 வகைப்படும். 2ஆம் அடியில் தனிச்சொல் பெற்று பல விகற்பத்தால் வருவது இன்னிசை வெண்பா. விகற்பம்னாக்க எதுகைன்னு அர்த்தம். 2ஆம் அடியில் தனிச்சொல் ஒரு சின்ன ஒரு கோடு போட்டு தனிச்சொல் வந்திருக்கும், 4வது வார்த்தை. அப்படி வந்து பல விகற்பங்கள் வந்தாக்க இன்னிசை வெண்பா. தொழிலை குறிக்கும் சொல் வினைச்சொல். ஒரு பொருட் பன்மொழிக்கு சான்று. ஒரு பொருட் பன்மொழினா பல சொற்கள் இருக்கும், ஒரே அர்த்தத்தை கொடுக்குன்னு சொன்னேன், ஒரே பொருளை. நடுனாக்க மையம், நடுனா சென்டர்னு சொல்லுவோம் இல்லையா, புல் மத்தியமாக இருக்கிறது. மையம்னாலும் அதே பொருள் தான். ஸோ நடுனாலும் ஒரே அர்த்தம், மையம்னாலும் ஒரே அர்த்தம். அதனால் இது நடுமையம்ங்கிறது ஒரு பொருட் பன்மொழி. கிழக்கு கூட்டல் நாடு டேஷ் என புணரும். கீழ்நாடு. இக்கு ரெண்டும் போயிடும், ஆதி நீண்டு கீ ஆகும், இந்த ழகரத்தில் அகரம் போய் இழு. இப்போ கீழ்நாடு என புணர்ந்தது. ஒரு தலை காமம் என்பது டேஷ் திணை. இது வந்து கைக்கிளை திணை. கைக்கிளைங்கிறது ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒருவருக்கு மட்டும் மற்றவர் மீது தோன்றக்கூடிய காதலை கைக்கிளை திணை அப்படின்னு சொல்லுவாங்க. கைக்கிளை, கீ பெரிய லை வரணும். ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருவது. ஒரே பொருள் வரும், ஆனால் வார்த்தைகள் மாறி மாறி இருந்தால் பொருள் பின் வருநிலை அணி. ஸோ பொருள் வந்து ஒரே பொருள் பின்னாடி பின்னாடி வந்துட்டு இருக்கும், ஆனால் வார்த்தைகள் மாறி மாறி இருக்கும். ஸோ ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருவது பொருள் பின் வருநிலை அணி. இதே வந்த சொல்லே வந்து தந்த பொருளை தந்து கொண்டிருந்தால் சொற்பொருள் பின்வரும் நிலை அணின்னு சொல்லுவோம். இங்கே கொடுத்த வினா வந்து ஒரே பொருள் தரும் பல சொற்கள், அதனால் பொருள் பின் வருநிலை அணி. 11வது வினா, இரட்டை கிளவியில் வழிமிகாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. அவங்களே கொடுத்துட்டாங்க, இதை எக்ஸாம்பிள் மட்டும், அதான் சான்று மட்டும் தரணும். எடுத்துக்காட்டு என்ன, சடசட, ஏதோ ஒன்று கொடுங்க. கலகல, சடசட, படப்பட, ஏதோ ஒன்று எழுதினா போகிறோம். நேற்று புயல் வீசியது, அதனால் மரங்கள் சாய்ந்தன. இந்த 2 வாக்கியங்களையும் ஒன்றா சேர்த்து சொல்லணும், தான் கலவை தொடராக மாற்றுக. கலவை தொடர்னா என்ன, அதாவது ஒரே வாக்கியமாகும், ஆனால் வந்து என்னது கொஞ்சம் மாற்றங்கள் இந்த இடத்துல பண்ணும். நேற்று புயல் வீசியதுன்னு முடிக்கக்கூடாது. நேற்று புயல் வீசியதால், இங்கே வீசியதால் கொடுத்தா அதனால் மறுபடியும் வேண்டாம். வீசியதால் மரங்கள் சாய்ந்தன. நேற்று புயல் வீசியதால் மரங்கள் சாய்ந்தன. இதான் வந்து கலவை தொடர். தொகை சொல்லை விரித்து எழுதுக. ஐம்பொறி. ஐம்பொறினா 5 பொறிகள். பொறினா என்ன, உறுப்புகள்னு அர்த்தம். மெய், மெய்னா உடம்பு, தோல்னு கூட சொல்லலாம். மெய், வாய், கண், மூக்கு, காது, செவி அல்லது காது. பிறமொழி சொற்களை நீக்கி உரிய தமிழ் சொற்களை எழுதுக. அனுமதியின்றி அந்நியர் உள்ளே வரக்கூடாது. அனுமதிக்கு உத்தரவு. உத்தரவு இன்றி, இந்த இன்றியும் நீங்கள் எழுதணும். ஆன்சர் ஷீட்டில் வந்து ஃபுல் சென்டென்ஸ் தான் எழுதணும். நான் எது தவறோ அது மட்டும் எழுதியிருக்கேன். அனுமதிக்கு உத்தரவு. உத்தரவு இன்றி அந்நியன்னா வேற்று மனிதர்கள் உள்ளே வரக்கூடாது. ஓகே. கீழ்காணும் ஓமை தொடரை சொற்றொடரில் அமைக்க. இலவு காத்த கிளி போல. இலவுனா பஞ்சு தெரியுமா உங்களுக்கு, பஞ்சு காய். அந்த பஞ்சு மரத்தில் இருக்க காய் வந்து பெருசாக நல்லா க்ரீன் கலரில் பெருசாக இருக்கும். அதுக்கு வந்து இலவு. இலவுனா அந்த பஞ்சு மரத்தில் கூட காய்க்கு பேர். அதை வந்து ஒரு கிளி வந்து பக்கத்தில் பாதுகாத்துட்டே இருக்குமா. ஏன்னா எப்போ இந்த பழம் வந்து பழுத்து நம்ம சாப்பிட போகிறோன்னு. ஆனால் ஆக்சுவலாக அது தெரியாது. இந்த வெறும் அது வெடிச்சாக்க பஞ்சு தான் வெளியில் பறக்கும், அது பழமாகாதுன்னு தெரியாது. ஆனால் ஏமாந்துடும் அது. இலவு காத்த கிளி போலன்னா அதான் அர்த்தம். இதை வச்சு ஒரு வாக்கியம் எழுதணும். தான் தலைவனாக போவதாக இலவு காத்த கிளி போல அவன் காத்திருந்தான். அவனுக்கு எந்த தகுதியுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒருவனால் தலைவனாக முடியுமா, முடியாது. அப்போ அது வந்து இலவு காத்த கிளி மாதிரி நடக்காத ஒன்றுக்காக காத்து கொண்டிருந்தான்னு அர்த்தம். கீழ்காணும் தொடரில் உள்ள ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. நான் வாங்கிய நூல். நூல்னா புத்தகம். இதுவல்ல. அல்லனாலே வந்து பன்மை. இது அன்று. இப்போ ஒரே வார்த்தை இதுவன்று. இதுவல்ல இல்லை, இதுவன்று. இதுதான் சரியான வார்த்தை. நீங்கள் எழுதும்போது நான் வாங்கிய நூல் இதுவன்று அப்படின்னு முழு வாக்கியமும் எழுதணும். அடுத்து 17வது வினா பார்க்கலாம்.
கீழ்காணும் தொடரில் உள்ள சந்திப்பிழைகள். வரலாற்று கருத்துகளையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். இங்கே இக்கு வரணும், இங்கே இக்கு வரணும். பொருத்தமான நிறுத்தல் குறியீடுக 18வது. ஓகேயா? இது பாருங்க. ஒழுக்கமுடைமை குடிமை என்றார் திருவள்ளுவர். என்றார் திருவள்ளுவருக்கு அப்புறம் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். திருவள்ளுவர் சொன்னது என்ன? ஒழுக்கமுடைமை குடிமை. அப்போ இங்கே மேற்கோள் குறி ஆரம்பித்து இங்கே மேற்கோள் குறி முடிக்கணும். என்றார் திருவள்ளுவர் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஓகே. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரபு பிழையில் எருதுனால எக்காலம் இடுவது, எலி தான் கீச்சிடும். அப்போ எருது எக்காலமிட எலி கீச்சிட்டது. ஊமையை உருவகமாக மாற்றுக. இந்த மரபு பிழைகள் கூட தனியாக இப்போ வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் போடுவோம். எல்லா வார்த்தைகளும் வரும், அதை நீங்கள் பார்க்கலாம். ஊமையை உருவகமாக மாற்றுக. விற்புருவம். ஸோ உருவகம்னாலே முன்ன பின்ன மாறணும். இந்த புருவம் முன்னாடி இங்கே வில்லு பின்னாடி வரணும். அப்போ புருவ வில். கொஞ்சம் சிறிய மாற்றங்கள் இங்கே எழுத்துக்களில் பண்ணணும். புருவம் விற்னு போடக்கூடாது, புருவ வில். விற்புருவம் புருவ வில். சரிங்களா? 10th தமிழ் 2ஆம் தாள் மார்ச் 2015. உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடலை. இச்சொல்லில் பயின்று வரும் குறுக்கம். கடலை இந்த வார்த்தை பாருங்க. இல்லை ஐகாரம் இல்லை, ஐகாரம் இருக்கா அவுகாரம் இருக்கா, மகர குறுக்கம்க்கா ஆயுத எழுத்து இருக்கா பார்க்கணும். க ட லை. இந்த லையில் ஐங்கிற சப்தம் வருது. ஸோ அவு சப்தம் வரல, இம் இல்லைங்க, ஆயுத எழுத்து இல்லை. அப்போ இது ஐகார குறுக்கம் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிங்க. எந்த வார்த்தை கொடுத்தாலும் இந்த 4 குறுக்கங்கள் தான் இருக்குது. ஐகாரம் அவுகாரம் மகரம் ஆயுதம். ஸோ இதில் எந்த எழுத்துருக்கோ அந்த குறுக்கம் தான். ஸோ கடலை ஐகார குறுக்கம். ரெட்டித்து நின்று இசை குறிப்பு பண்பு பற்றி வரும் சொல். அதான் ஒரு 2 வார்த்தைகள் 2 சொற்கள் சேர்ந்து இருக்கும். அது வந்து ஒரு இசை நயத்துக்காகவோ குறிப்பாக ஒன்றை சொல்வதற்காகவோ அல்லது ஒரு குணத்தை பற்றியோ சொல்லும். அது இரட்டை கிளவி. சரிங்களா? ரெட்டித்து நின்று இசை குறிப்பு பண்பு பற்றி வரும் சொல் இரட்டை கிளவி. ஆடுவாயா என்று வினவிய போது பாடுவேன் என்று விடை கூறுவது டேஷ். ஆடுவாயா, நீ வந்து டான்ஸ் ஆடுவியா அப்படின்னு கேட்கும் பொழுது மாட்டேன் அப்படின்னாக்க எதிர்மறை, ஆடுவேனாக்க நேர்விடை. ஆனால் ஆடுவேன்னு சொல்லாமல் பாடுவேன், அதற்கு இனமான வேறு ஒன்றை விடையாக கூறினால் இனமொழி விடை. கேட்கக்கூடிய வினாவிற்கு அதற்கு இனமான வேறு ஒன்றை விடையாக கூறுவது இனமொழி விடை. நிறை கவர்தல் என்பது. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வினா வகை விடை வகை எல்லாமே தனியாக ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் போனால் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து விளக்கமாக எல்லாமே இருக்கும். நிறை கவர்தல் என்பது ஆநிறை கவர்தல் வெற்றி திணை. 5 அடி முதல் 12 அடி வரை பெற்று வருவது பக்ற்றொடை வெண்பா. வெண்பாவின் வகைகளில் 5 அடியில் இருக்கும் ஒரு பாட்டு, இல்லைன்னா அது 12 அடி வரை போகும். இந்த அடிகளுக்குள்ளே இருக்கிற பாட்டு வந்தால் பக்ற்றொடை வெண்பா என்று பொருள். பக்ற்றொடை வெண்பா வந்து 5 அடியிலேருந்து 12 அடி வரை பாடல்கள் அமையும். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. வேய்ப்புரை தோல். இச்சொல்லில் அமைந்துள்ள ஓம உருவு புரை. வருணன் டேஷ் நிலத்திற்குரிய தெய்வம். வருணனாலே அதாவது வருண பகவான் நமக்கு முக்கியமாக மழை வரத்துக்கு காரணமே இந்த கடல் இருக்கிற கடல் நீர் தான் வற்றி மழையாக பெய்யும். இப்போ கடல்ங்கிறது நெய்தல் நிலம், நெய்தல் நிலத்திற்குரிய தெய்வம். வருணன் நெய்தல் நிலத்திற்குரிய தெய்வம். மேற்கு கூட்டல் நாடு என்பது 2 வகையாக புணரும்னு முன்னாடியே சொன்னேன். மேல் நாடு பிராக்கெட்டில் மேல்நாடு எனவும் புணரும். 2 விதமாகவும் அது புணரும். ஓமையை கூறி பொருளை பெற வைப்பது. ஒன்றை கூறி மற்றொன்றை பெற வைப்பது. ஓமையை மட்டும் சொல்லி ஓமையத்தை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி. பகுதி 3. வல்லினம் மிகா இடங்களுள் ஒன்றை சான்று தந்து விளக்குக. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. சான்று படப்பட. குழலி திருக்குறள் கற்றால். கற்றால்ங்கிறது தன்வினை, பிறவினையாக மாற்றணும். அப்போ கற்றால் கற்பித்தாள். குழலி திருக்குறள் கற்பித்தாள். 13. கீழ்காணும் தொடரில் உள்ள ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக.
அவன் கவிஞன் அன்று. அன்றுங்கிறது அக்ரணிக்கு வரக்கூடிய வார்த்தை. அது ஆண்பால். அவன்கிறது ஆண்கிறது, ஆண்மகன்கிறதுனால அல்லன்னு சொல்லணும். அதே பெண்ணாக இருந்தால் அல்லல். சின்னையில் சின்னல பெரியில் வரும் பெண் பாலாக இருந்தாக்க. அவன் கவிஞன் அல்லன், அன்று வரக்கூடாது. உரிய வேற்றுமை உருபை இணைத்து எழுதுக. எனக்கு அதாவது இதில் வினா இந்த கொஸ்டின் பேப்பரில் பிரிண்ட் ஆகலை, நான் எழுதியிருக்கேன் மேலே. நான் மழையில் நனைவது பிடிக்கும். இதான் வினால அந்த கொஸ்டின் பேப்பரில் கொடுத்த வினா. இதில் இருக்க வேற்றுமை உருவை சேர்த்து எழுதணும். இப்போ நான் மழையில் நனைவது பிடிக்குங்கிறது சரியான ஒரு வாக்கியமே கிடையாது. நான்கிறது எப்படி மாற்றணும்னா எனக்கு, எனக்கு மழையில் நனைவது பிடிக்கும். அப்போ இங்கே கூங்கிற வேற்றுமை உருவை நம்ம சேர்த்துருக்கோம். எனக்கு மழையில் நனைவது, இதில் எதுவுமே சேஞ்ச் கிடையாது. நான் மட்டும் எனக்குன்னு மாற்றணும். கீழ்காணும் ஓமை தொடரை சொற்றொடரில் அமைக்க. மலரும் மலரும் மனமும் போல. ஸோ மலரும் மனத்தை நம்ம தனித்தனியாக பிரிக்கணும். எங்கே மல்லிகைப்பூ இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல மனம் வரும். பூக்களின் மனம் பூக்கள்லேருந்து பிரிக்க முடியாது. மலரும் மனமும் போல அமைந்த இல்வாழ்க்கை. ஒரு வாழ்க்கையானது மலர் மனம் போல தலைவன் தலை வாழ்ந்தால் அங்கு அன்பு நிறைந்ததாக இருக்கும். இப்போ சென்டென்ஸ் மலரும் மனமும் போல அமைந்த இல்வாழ்க்கை அன்பு நிறைந்ததாக இருக்கும். கீழ்காணும் தொடருக்கு பொருத்தமான நிறுத்தற் குறியீட்டு எழுதுக. ராமன் நாளை வருகிறேன் என்றான். நாளை வருகிறேங்கிறது தன்வினை, தனக்குத்தானே சொல்கிறது. அப்போ ராமன் போட்டு ராமன் கிட்ட கமா வரணும். ராமன் சொல்கிறான் கமா, இங்கே இன்வெர்டட் ஸ்டார்ட் பண்ணும், மேற்கோள் குறி ஸ்டார்ட் பண்ணி நாளை வருகிறேன் இங்கே முடிவு போட்டுட்டு என்றான் முற்றுப்புள்ளி வரணும். 17 பிறமொழி சொற்களை நீக்கி உரிய தமிழ் சொற்களை எழுதுக. அலங்கரித்துக் கொள்வதில் பெரு விருப்பு கொண்டிருந்தால் எழிலரசி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க அலங்கரித்துங்கிறது தமிழ் வார்த்தை ஒப்பனை. அலங்காரமுக்கு ஒப்பனை தான். அப்போ ஒப்பனை செய்து கொள்வதில், நான் இங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே இடம் இல்லாதனால இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ ஒப்பனை செய்து கொள்வதில் பெருவிருப்பு கொண்டிருந்தால் எழிலரசி. மீதியெல்லாம் சேஞ்சே கிடையாது. இந்த அலங்கரித்துக்கு பதிலாக இங்கே ஒப்பனை செய்துங்கிறது இங்கே முன்னாடி வந்துடணும். ஓகே. கீழ்காணும் தொடரில் சந்திப்பிழைகளை நீக்கி எழுதுக. திரைப்படம், இங்கே இப்பு, திரைப்படம்ல திரைப்படம் இப்பு வரணும். எடுக்க பயன்படும், இங்கே இப்பு. பயன்படும் படச்சுருள் செல்லுலாய்டு என்னும் பொருளால் ஆனது. 19வது வினா மரபு பிழை நீக்கி எழுதுக. நரி கத்த யானையும் கத்தியது. ஸோ மரபுனாக்க வழி வழியாக அந்த ஒவ்வொரு ஒலிக்கும் மாறுபட்ட சொற்கள் நம்ம தமிழ் மொழியில் பயன்படுத்துகிறோம். இப்போ நரி ஊளையிட, நரி ஊளையிட யானையும், இங்கே யானையும்ங்கிறத அந்த யானையும் அதையுமே போட்டுங்க. யானையும் பிளிரியது, யானையும் பிளிரியது. நரி ஊளையிட யானையும் பிளிரியது. தொகை சொல்லை விரித்தெழுதுக. நாற்படை, தொகைனா இங்கே 4 குறிக்கிறது. 4 படை. யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை. ஸோ இந்த 4 தான் படைகள். ஓகே. ஸோ இதுவரை நம்ம 2018, 2017, 2016 மார்ச் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம அக்டோபரும் பார்த்தோம். 2015 மார்ச். ஸோ இவ்வளோ அரசாங்க பொதுத் தேர்வு கொஸ்டின் பேப்பரில் நம்ம டைரெக்டாக பார்த்துருக்கோம். ஸோ உங்களை 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தயவுசெய்து இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் நல்லா எழுதணும். ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் யார் யார் இது பார்க்கலையோ, தெரியாத பசங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி டீட்டெயிலாக பார்த்துட்டாங்கன்னா நல்ல 1 மார்க் ஈஸியாக நம்ம எடுக்கலாம் இல்லையா? அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறவங்க குழந்தையெல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பேரண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி இதை பார்க்க சொல்லுங்கள். நம்மளுடைய எல்லாருடைய முக்கியமான இது கருத்து எய்ம் என்னன்னாக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா மார்க் வாங்கணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து தொகை சொற்கள் ஃபுல்லாக போட போகிறோம். மரபு பிழை நீக்கம் எப்படிலாம் பண்ணணும் அதுக்கெல்லாம் எல்லாரும் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்க போகிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரணும், நீங்கள் பார்க்கணுன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தேங்க்ஸ், மறுபடியும் பண்ண வேண்டாம். ஓகே. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.